சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. சிற்றம்பலம். இன்னைக்கு நாம பார்க்க போறவர் திருநாவுக்கு அரசர். இன்னைக்கு பாடல் திரு நெய்தானத்தில் பாடியிருக்காரு. பண் திருத்தாண்டகம், 6ஆம் திருமுறை, பதிகை எண் 41. அவருடைய பாடல்கள்லாம் அற்புதமான திருத்தாண்டகங்களாகவே 6ஆம் திருமுறை கொடுத்துருக்காரு. திருத்தாண்டகம், ஏழை தாண்டகம், போற்றி தாண்டகம், அந்த மாதிரி நிறைய தாண்டகங்கள். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திருத்தாண்டகம். நெய்தானத்தில் பாடியிருக்காரு. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். திருச்சிற்றம்பலம். வகையெல்லாம் உடையாயும் நீயே என்றும் வான்கையிலை மேவினாய் நீயே என்றும் மிகையலாம் மிக்காயும் நீயே என்றும் வெண்காடு மேவினாய் நீயே என்றும் பகையலாம் தீர்த்தாண்டாய் நீயே என்றும் பாசூர் அமர்ந்தாயும் நீயே என்றும் திகையலாம் தொழச் செல்வாய் நீயே என்றும் நின்ற நெய்தான என் நெஞ்சுளாயே. ஆர்த்த எனக்கு அன்பன் நீயே என்றும் ஆதிக்கையிலாயன் நீயே என்றும் கூத்த நடம் ஆடி நீயே என்றும் கோடிகா மேய குழகா என்றும் பார்த்ததற்கு அருள் செய்தாய் நீயே என்றும் பழையனூர் மேவிய பண்பா என்றும் தீர்த்தன் சிவலோகன் நீயே என்றும் நின்ற நெய்தான என் நெஞ்சுளாயே. அல்லாய்ப்பகல் ஆனாய் நீயே என்றும் ஆதிக்கையிலாயன் நீயே என்றும் கல்லால் அமர்ந்தாயும் நீயே என்றும் காலத்தி கற்பகமும் நீயே என்றும் சொல்லாய் பொருள் ஆனாய் நீயே என்றும் சோற்றுத்துறை உறைவாய் நீயே என்றும் செல்வாய் திரு ஆனாய் நீயே என்றும் நின்ற நெய்தான என் நெஞ்சுளாயே. மின்னேரிடை பங்கன் நீயே என்றும் வெண்கையிலை மேவினாய் நீயே என்றும் பொன்னேர் சடை முடியாய் நீயே என்றும் பூதகணநாதன் நீயே என்றும் எண்ணாயிரத்தாய் நீயே என்றும் ஏகம்பத்து என் ஈசன் நீயே என்றும் தென்னூர் பதிவுளாய் நீயே என்றும் நிறை நெய்தான என் நெஞ்சுளாயே. முந்தி இருந்தாயும் நீயே என்றும் முன்கையிலை மேவினாய் நீயே என்றும் நந்திக்கு அருள் செய்தாய் நீயே என்றும் நடம் ஆடி நல்லாரன் நீயே என்றும் பந்திப்பரியாயும் நீயே என்றும் பைங்கிலி மேவினாய் நீயே என்றும் சிந்தி பரிபாயும் நீயே என்றும் நின்ற நெய்தான என் நெஞ்சுளாயே. தக்காரடியார்க்கு நீயே என்றும் தலையார் கையிலாயன் நீயே என்றும் அக்கு ஆரம் பூண்டாயும் நீயே என்றும் ஆக்கூரில் தான் தோன்றி நீயே என்றும் புக்கு ஆய ஏழுலகும் நீயே என்றும் புள்ளிருக்கு வேலூராய் நீயே என்றும் தெற்கு ஆறும்
மாகோண தானே என்றும் நின்ற நெய்த்தானா என் நெஞ்சுளாயே. புகழும் பெருமையாய் நீயே என்றும் பூங்கையிலை மேவினாய் நீயே என்றும் இகழும் தலையேந்தி நீயே என்றும் இராமேச்சுரத்து இன்பன் நீயே என்றும் அகழும் மதில் உடையாய் நீயே என்றும் ஆலவாய் மேவினாய் நீயே என்றும் திகழும் மதிசூடி நீயே என்றும் நின்ற நெய்த்தானா என் நெஞ்சுளாயே. வானவர்க்கு மூத்து இளையாய் நீயே என்றும் வானக்கயிலாயன் நீயே என்றும் கானம் நடம் ஆடி நீயே என்றும் கடவுரில் வீரட்டன் நீயே என்றும் ஊனார் மூடி அறுத்தாய் நீயே என்றும் ஒற்றியூர் ஆரூராய் நீயே என்றும் தேனாய் அமுதனாய் நீயே என்றும் நின்ற நெய்த்தான என் நெஞ்சுளாயே. தந்தை தாய் இல்லாதாய் நீயே என்றும் தலையார் கையிலாயன் நீயே என்றும் எம் தாய் எம்பிரான் ஆனாய் நீயே என்றும் ஏகம்பத்து என் ஈசன் நீயே என்றும் முந்திய முக்கனாய் நீயே என்றும் மூவலூர் மேவினாய் நீயே என்றும் சிந்தையாய் தேனூராய் நீயே என்றும் நின்ற நெய்த்தான என் நெஞ்சுளாயே. மரித்தான் வழி செற்றாய் நீயே என்றும் வான்கையிலை மேவினாய் நீயே என்றும் வெறுத்தார் பிறப்பு அறுப்பாய் நீயே என்றும் விழிமிழலையாய் நீயே என்றும் அறத்தாய் அமுது ஈந்தாய் நீயே என்றும் யாவர்க்கும் தாங்கோனா நஞ்சம் உண்டு பொறுத்தாய் புலனைந்தும் நீயே என்றும் நின்ற நெய்த்தான என் நெஞ்சுளாயே. நின்ற நெய்த்தான என் நெஞ்சுளாயே. எவ்வளோ அருமையான மொத்த ஊர்களையும் சொல்லிட்டார் பார்த்தீங்களா. ஒவ்வொருத்தராக இல்லை, பூங்கையில், ராமேஸ்வரம், ஆலவாய், தேனூராய், ஒற்றியூர், இப்படி கடவுர், வானக்கைலாயம், எல்லா ஊரும், மூவலூர், ஏகம், ஒரு ஊராக இல்லை, எல்லா ஊரையும் நம்ம போய் திருநாவுக்கரசரோட சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். எல்லாரும் நீ தான். ஆக மொத்தம் நின்றது இந்த நெய்த்தான என் நெஞ்சுலே. அந்த நெய்தான நாங்கள் நெய்தானத்துக்கு போனோம். நெய்தானத்துக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு சிவபெருமானை சேவிச்சுட்டு வந்தோம். பக்கத்துலேயே அழகாக ஓடும். அந்த காவிரியில் இறங்கி நாங்கள் குளிக்கலாம் முடியலை. இருகரையும் பிறண்டுது, காவிரி இருகரண்டையும் பிறண்டுது. நாங்கள் இருந்த அந்த தண்ணியில் இறங்கி நின்று முட்டிங்கால் தண்ணியில் நின்று நல்லா விளையாடிட்டு வந்தோம். அவ்வளோ அழகான அந்த நெய்தானத்தில் அருமையாக சிவபெருமான் இருக்கிற அழகை வர்ணிக்கிறாரு. இது திருநாவுக்கரசர் கொடுத்த திருவருளான பாடல், அருமையான பாடல். நெய்தானத்து எம்பெருமான அருமையாக சொல்கிறார். இதை இன்னைக்கு நான் இதை விட்டுட்டு வேறு எதனா போடலான்னு பார்த்தேன். இன்றைக்கி திருப்புகழே ரொம்ப கஷ்டமாக இருக்குதே. இந்த தேவாரத்தில் ஏதாவது சிம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா உடலை இன்னைக்கு இந்த தாண்டகம்தான் பாடணும்னுட்டார். வகையெல்லாம் உடையாயும் நீயே என்றும் வான் கையிலை மேவினாய் நீயே என்றும் மிகையெல்லாம் மிக்காயும் நீயே என்றும் வெண்காடு மேவினாய் நீயே என்றும் பகையெல்லாம் தீர்த்து ஆண்டாய் நீயே என்றும் பாசூர் அமர்ந்தாயும் நீயே என்றும் திகையெல்லாம் தொழ செல்வாய் நீயே என்றும் நின்ற நெய்த்தான என் நெஞ்சுள்ளாயே. என்றைக்கும் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறியே சிவபெருமான அருமையாக சொல்கிறாரு. எந்த விதமான ஒரு வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வாழணுன்றத இல்லாதவர், சின்ன வயசுலேயே தாய் தந்தையை இழந்து தமக்கையார் கூட இருந்து தமக்கையாரையும் விட்டுட்டு சமணர்களோட போய் அவங்களோட இருந்து அதுக்கப்புறம்
சிவபெருமான் அவருக்கு சூளை நோயை கொடுத்த பிறகு தமக்கையார் தேடிக்கின்னு வந்து 50 வயசுக்கு மேலே வந்தவர். 10 வயசில் ஊட்ட விட்டு ஓடினவர் 54 வயசில் வந்தாராம் வீட்டுக்கு. என் தம்பி எப்படியாவது இட்டுன்னு வந்து சேர்த்துருங்க, நம்ம சைவம் தழைக்க அவன் இருக்கணும் இங்கே அப்படின்னுட்டாங்க. அவரோட சொல்ல கேட்டு திரு வீரட்டானேஸ்வரர் இட்டுன்னு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் அங்கே வந்து அக்கா என்ன சொல்கிறாங்களோ, அக்கா என்ன செய்கிறாங்களோ அதையே செய்யணும்னு செய்து பெருந்தொண்டு, திருத்தொண்டு, உழவார பணியை மேற்கொண்டு அருமையாக எல்லா கோயில் தலங்களுக்கும் போய் முதல்ல போன உடனே சாமி கும்பிட மாட்டார். போய் அந்த கோவிலை சுற்றி என்ன புல் பூண்டு இல்லாமல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி காஞ்ச செடிக்கெல்லாம் என்ன தண்ணி கொண்டு ஊற்றுறது எல்லாம் பண்ணிவிட்டு அந்த செடி செட்டெல்லாம் பிடுங்கி கோவிலை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீராடி அதுக்கப்புறம் வந்து சிவபெருமானை சேவிப்பார். அவருடைய எப்படி ஒரு தொண்டு பாருங்கள். யாருக்கும் அந்த மாதிரியான தொண்டு செய்யணுன்ற எண்ணம் இல்லை. உழவார பணி பெரும்பணியை அவருடைய வழியை பின்பற்றி நாம் திருத்தொண்டு செய்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத கவலைகள் தான் நம்மளுக்கு புல் பூண்டு, நம்மளை நல்ல வளமாக வாழ வைக்காத பூஞ்சான்கள், அந்த பூஞ்சான்கள்லாம் அகற்றி நல்ல நம்மளுடைய வாழ்க்கை பயிரை வளமாக செழிக்க வைப்பார். ஆகையினால் கோவிலுக்கு போனீங்கன்னா தொண்டு செய்யுங்க. உழவார பணின்னு இப்போ சொல்கிறாங்க. அவர் அந்த கோவிலை சுற்றி சுத்தம் பண்ணுவார். அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சு பெருக்கி சுத்தம் பண்ணலாம். இல்லையா நம்ம கோயிலில் குப்பை போடாமல் வரலாம். அதுவே பெரிய தொண்டு. ஓம் நமச்சிவாயம். திருநாவுக்கரசர் திருவடிகளே போற்றி. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.